இந்த விசர்க்கத்துக்கு செப்பரேட்டா ஏதாவது ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓ. இது வந்து சுத்தமா இருக்கக்கூடிய நீர் மாதிரி. சுத்தமான நீர் இருக்கே, அதுல நீங்க கலர் சொல்ல முடியுமா? இந்த கலர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. அது நம்ம வந்து ரெட் கலர்ல ஒரு பக்கெட்ல இருந்ததுன்னா ரெட் கலர்ல தெரியும். சரியா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். மஞ்சள் பொடி அதுல சேர்த்தோம்னா மஞ்சள் கலர்ல தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதே மாதிரிதான் இந்த விசர்க்கத்துக்கு செப்பரேட் ப்ரொனன்சியேஷன் ஒண்ணும் கிடையாது. இது ஓகே. ஆவோட சேரும்போது அகான்னு இருக்கும். இத பாருங்க. இப்ப இது எப்படி படிக்கணும்? ஆஹா. இதே விசர்க்கம் ஈயோட சேர்றது. இப்ப எப்படி படிக்கணும்? ஈஹவா? இல்ல, ஈஹி. ஈஹி. ஓ. ஈஹி. ஓகே. புரியுதா? ஓகே. சரி. ஓகே. இதே விசர்க்கம் இந்த ஊவோட சேர்றது. உஹு. ஊஹு. சரியா? உஹு. ஆ. சரி. இதே விசர்க்கம் இந்த ஓவோட சேரப்போகுது. ஓஹோ. என்ன வரும்? ஓஹோ. ஓஹோ. ஓ. சரியா? ஓகே. ஓகே சார். சரி. இதே விசர்க்கம் ஐயோட சேரப்போகுது. ஏஹி. ஐஹி. ஐஹி. ஓகே. ஐஇ. ஓகே சார். சரி. இதே விசர்க்கம் அவ்வோட சேரப்போகுது. அவ்வுஹு. அவ்வுஹு. புரியுதா? ஊஹு. ஓகே. இது மாதிரி இருக்கிறதுனால ஓகே. நான் எழுதிக்கிறேன். எழுதி போங்கம்மா. இப்ப வந்து இப்ப விரீ அப்படின்ற அந்த அக்ஷரத்தோட தானே சேர போறது. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அப்ப பாருங்க, இங்க நான் விரீன்னு எழுதுறேன். இதுதான் ம். பிரா இல்லையா? இது ஆமா. கரெக்டா? ஆமாங்க. ஆமாங்க சார். இது விரீ. ஆமா. கரெக்டா? ப்ரீ. ஆமாங்க சார். விரீயோட இந்த விசர்க்கம் சேரும்போது என்ன மாறும்? ஈ. ப்ரீஹி. விரீஹி. ப்ரீஹி. ஓ. சரியா? ப்ரீஹி. ஓகே சார். ஓகே சார். இதுதான் இந்த விசர்க்கத்துக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இனிமேல் அந்த செமிகாலன்னு சொல்லக்கூடாது. ஓ சரி. சாரி சார். ஓகே. விசர்க்கம் தான் சொல்லணும். சரியா? சார். ஓகே சார். வெரி ஓகே குட். சார். வெரி தேங்க்யூ சார். குட். எழுதிட்டீங்களாமா? ஒரே நிமிஷம் சார். எழுதி. சார் எனக்கு போர்டு தெரியலையே. தெரியலையா? ஆமா சார். போர்டு தெரியல சார். இப்போ கிளியரா இல்ல. போர்டு இருக்கே அப்படியே எழுத்தே தெரியல. அப்படியா? ஆமா சார். ஒரே ஒன்று. இப்ப தெரியுது. இப்ப தெரியுது சார். தெரியுதா? தெரியுது சார். ஓகே, எழுதி. ஓகே சார். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். பாத்துக்கலாமா? எஸ் சார். சரி, இப்ப நான் திருப்பி இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ம். இப்ப புரியுறதா? அவர் சிவதாசன் சுவாமி விரீஹின்னு ஏன் படிச்சார்? இத ஏன் படிச்சார்? ஈன்னு முடியறதுனால அந்த அந்த விசர்க்கமானது அந்த ஈக்கு என்ன சேர்த்தா ஈக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது. மாத்திட்டார். எஸ் சார். எஸ் சார். புரியுது சார். வெரி குட். வெரி குட். இப்ப யாரு வாசிக்கணும் அடுத்தது? இப்ப லாஸ்டா வாசிச்சது வந்து சிவதாசன் சுவாமி இல்லையா? கோளுத்தம் வரைக்கும் வாசிச்சார் இல்லையா? ஆமா சார். ஆமா. வெரி குட். வெரி குட். சரி, ரகுநாதன் சுவாமி நீங்க வாசிங்க பார்க்கலாம். அடியேன் 64ல இருந்து வாசிக்கணும். சரி. சனகம். கரெக்ட். சனகம். கடலை. கரெக்ட். சனகம் கடலை. முக்தம். கரெக்ட். முக்தம். பச்சை பயறு. பச்சை பயிறு. நிஷ்பவம். நிஷ்பவம். கரெக்ட். மொச்சை. மொச்சை. ஆடகம். 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 துவரை. துவரை. ஒண்ணு வாசிக்கிறோம். ஜல வா ஜல வா கரெக்ட். ஜலவாசினா. ஜலவாசினஹ. ஜலவாசினஹனா என்னது? நீரில் வாழும் வாழ்பவை.
கரெக்ட், நீரில் வாழ்பவை. வெரி குட், நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். அடுத்து தேவி பாலாமா வாசிங்க பார்க்கலாம். வாசிக்கிறேன் சார். மா தேவி பாலாமா நீங்க மியூட்ல போயிட்டீங்க. தேவி பாலாமா நீங்க மியூட்ல இருக்கீங்க. மா இட்சஹ மத்ஸ்யஹ சார். மத்ஸ்யா இங்க தப்பா போட்டிருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இல்ல சார், இது வந்து முன்னாடி மாத்திட்டேன் நான், இப்ப கரெக்ஷன் பண்ணிட்டேன் நானே. வெரி குட், வெரி குட். மத்ஸ்யஹா, மத்ஸ்யஹ மத்ஸ்யஹ. ஓகே. அப்புறம் வந்து மீன் 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 மீன், மத்ஸ்யஹா மீன். மத்ஸ்யமா. அப்புறம் வந்து க இட் க இச்ச க இச்ச கச்சபஹ. கரெக்ட். இது ரெண்டாவது வேர்டு கூட தப்பா தான் இருக்கு, சரியா? நான் அது மாத்திட்டேன் சார். இது வந்து க இந்த சைடு போட்டுட்டேன். க இச் இல்ல ஆஃப் லெட்டர் பண்ணோம், ரெண்டாவது ஆஃப் லெட்டர் பண்ணோம். இல்ல சார், இல்ல இல்ல சார், இல்ல குருஜி அதை எழுதி காமிங்களே. இதோ எழுதி காமிக்கிறேம்மா, முதல்ல எழுதி காமிங்க சார். எழுதி காமிக்கிறேம்மா. இந்த இது தெரியறதா, போர்டு தெரியறதா? எஸ் சார். இப்போ நான் உங்களுக்கு 2 வேர்டு எழுதி காமிக்கிறேன், சரியா? என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மத்ஸ்யஹா அப்படின்ற வேர்டு. இந்த மத்ஸ்யஹா அப்படின்றது எப்படி எழுதணும்? இப்ப இந்த இடத்துல நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. அப்புறம் அவரோட சேர்த்து சரியா? அப்படிதான் சார் எழுதிருக்கேன். எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். அடுத்த வேர்டு கச்சபஹா. அந்த கச்சபஹா எப்படி எழுதணும்? இச் இச் கச்சபஹா, சரியா? எஸ் சார். புரியுதா? எஸ் சார். சாந்தினிமா எழுதிட்டேன் சார். சார் நான் மிளகாய் கூட கொஞ்சம் எழுதி காமிக்கல. என்னமா? மிளகாய். மிளகாயா? மரீச்சிகா. அதான் அது புக்ல தப்பா தான் சொன்னேன்ல. மரீச்சிகா. மரீச்சிகா. தெரியலையே போர்டு. மரீச்சிகா, சரியா? சார் எனக்கு போர்டு தெரியலையா? போர்டு தெரியலையா? இப்போ தெரியுது. வெரி குட், வெரி குட். சொல்லுங்கண்ணா. ஒன் ஸ்மால் டவுட் சார். இப்ப இந்த ஹாஃப் லெட்டர் எழுதுறோம் இல்லையா? ஆமா. இப்ப நீங்க இந்த மத்ஸ்யஹா எழுதிருக்கீங்க. ஆமா. இந்த இட்டு இஸ் வந்து கம்பைன் பண்ணி தானே சார் வரணும்? இட்டு இஸ். அதாவது இது எப்படின்னா, பிரிண்டிங்ல அவ அதை ஒட்டி ஒட்டி தான் எழுதியிருப்பா, சரியா? எழுத்து முறைன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? சொல்லுவோம் இல்லையா, எழுதும் முறைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல இத நம்ம ஒட்டி ஒட்டி தான் எழுதணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது, சரியா? அடியனுடைய வாத்தியார்கள் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க கூட இதை ஒட்டி 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 எழுதுவோம். அது மாதிரி எழுதினா டக்குன்னு புரியாது, கொஞ்சம் நீ கேப் விட்டு எழுதலாம் சொல்லி, சரியா? அதனால இப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துதான் எழுதணும்னு கிடையாது. இத்து யஹா தனித்தனியா கூட எழுதலாம், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கூட எழுதலாம், சரியா? இப்ப இதே இந்த கச்சபஹா அப்படின்றத நீங்க சொன்ன மெத்தட்ல எழுதணும். எப்படி தெரியுமா எழுதணும்? இது மாதிரி எழுதணும். பக்கத்துலயே கூட புரியுறதா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இங்க வந்து இது மாதிரி கச்சபஹான்னு எழுதும் போது இது சம்யுக்தாட்சரம், இது ஒண்ணு சேர்ந்துடுறது பக்கத்து பக்கத்துல. இச்சு இது புரியுறதா? நீங்க புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது மாதிரிதான் இருக்கும், ஆனா நம்ம எழுதும் போது இது மாதிரி எழுதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது மாதிரியும் ஒரு மெத்தடு உண்டு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்.